கார்கில் வெற்றியின் 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி டிராஸில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தி வருகிறார். கார்கில் வெற்றியின் 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி டிராஸில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தி வருகிறார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? 1999ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் எல்லையான கார்கில் பகுதியை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு முயற்சியை முறியடித்தனர். 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்த இந்த கார்கில் யுத்தத்தில் இந்திய ராணுவத்தை சார்ந்த 527 மாவீரர்கள் வீர மரணத்தை தழுவினார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். இந்த ஆக்கிரமிக்க முயன்ற பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 4000க்கும் அதிகமானோர் இந்த மோதலில் கொல்லப்பட்டனர். இந்த வெற்றி தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் 25வது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று கார்கில் போர் நினைவிடத்திற்கு சென்று கடமையின் போது தனது உயிரை தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறார். மலர் வளையம் வைத்து நினைவிடத்தில் மரியாதையும் செலுத்தியிருக்கிறார். இந்த 25வது கார்கில் வெற்றி தினத்தை ஒட்டி பிரதமர் அங்கு சென்றிருப்பது ராணுவ வீரர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு ஷின்குலா சுரங்கப்பாதை திட்டத்தையே கட்டுமான பணிகளை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதாவது இந்த சுரங்கப்பாதை திட்டம் என்பது எல்லையில் அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை குழாய் சுரங்கப்பாதை. இது லேவுக்கு அனைத்து பருவ காலங்களிலும் இணைப்பை வழங்குவதற்கான ஒரு வசதியாக அமையும். அதாவது சாலையிலிருந்து சுமார் 15,800 அடி உயரத்தில் இந்த சுரங்கப்பாதை அமைய இருக்கிறது. இது கட்டி முடிக்கப்பட்டால் இது உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதையாக இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதை கட்டி முடித்த பின்னல் ஆயுதப்படைகள் மற்றும் தளவாடங்களை உடனுக்குடன் எடுத்து செல்வதை உறுதி செய்ய இயலும். அது மட்டுமல்லாது லடாக்கில் ஒரு சமூக வளர்ச்சியையும் இந்த சுரங்கப்பாதை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையும் அந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. எனவே இன்று முழுக்க அவர் காஷ்மீரில் இருக்கிறார் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்கில் வெற்றியின் 25வது ஆண்டு நிறைவை ஒட்டி டிராஸில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மகாலிங்கம்.